வணக்கம். இந்த புதிய விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம மெட்டாபார்க் தளத்தோட ஒரு முக்கியமான விஷயத்த, அதாவது அவங்களோட கம்ப்ளைன்ஸ் ஹைலைட்ஸ் அல்லது இணக்க விதிமுறைகளை முழுமையா டீகோட் பண்ண போறோம். டிஜிட்டல் சொத்துக்கள்னு வரும்போது அது கிரிப்டோவா இருக்கட்டும், இல்ல வேற எதுவா இருக்கட்டும், யூசர்ஸ் மனசுல நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது மெட்டாபார்க் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா செஞ்சிருக்காங்கன்னு அவங்களோட இந்த ஒரே ஒரு பிரசன்டேஷன் மூலமா நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களோட இந்த அதிகாரப்பூர்வ காம்ப்ளையன்ஸ் ஹைலைட் ஸ்லைட கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரூல் ஆஃப் 3, அதாவது 3இன் விதி. அந்த ஆழமான ஊதா நிற பின்புலத்துல 3 தனித்துவமான வட்ட வடிவ முத்திரைகளை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இது சும்மா டிசைனுக்காக வைக்கப்பட்டது கிடையாதுங்க. ஒவ்வொரு முத்திரையும் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது. இன்னைக்கு இந்த 3 முத்திரைகளுக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை நாம ஒன்னொன்னா அன்லாக் பண்ண போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல மெட்டாபார்க்கோட இணக்கச் சிறப்பம்சங்கள், அப்புறம் வீடிய சான்றிதழ், அடுத்து FIU பதிவு, அதற்கடுத்து ISO சான்றிதழ், கடைசியா இவையெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான நம்பிக்கையை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ளே போலாம். முதல் பகுதி, மெட்டாபார்க் கம்ப்ளையன்ஸ் ஹைலைட்ஸ். ஒரு புது முதலீட்டாளர் பிளாட்ஃபார்ம்குள்ள வரும்போது அவங்க தேடுற முதல் விஷயம் பாதுகாப்பு. அதுக்காகத்தான் இந்த முத்திரைகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மெட்டாபார்க் ஏன் குறிப்பா இந்த 3 முத்திரைகளை மட்டும் இவ்ளோ ஹைலைட் பண்ணி காட்டணும்? உலகத்துல எத்தனையோ சான்றிதழ்கள் இருக்கு இல்லையா? ஆனா இந்த 3ஐயும் அவங்க செலக்ட் பண்ணதுக்கு காரணம், இது 3ம் சேர்ந்து அவங்களோட நம்பகத்தன்மைய ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரிய சொல்லுது. அது என்ன ஸ்டோரின்னு இப்போ நாம லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் தூண், VDA சான்றிதழ். இடது ஓரத்துல இருக்கிற இந்த முத்திரை தான் மொத்த பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போடுது. VDA சர்டிஃபைடு. இதோட அர்த்தம் என்ன? VDAங்கிறது வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ், அதாவது மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள். கிரிப்டோ மாதிரி டிஜிட்டல் அசெட்ஸை பாதுகாப்பா கையாள்றதுக்கு தேவையான எல்லா தகுதிகளையும் அங்கீகாரத்தையும் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத இது ஸ்ட்ராங்கா சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, டிஜிட்டல் சொத்துக்கள் உலகத்துல நாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அதுக்கான லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட நேரடி அர்த்தம். இந்த முத்திரையோட டிசைனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. VDA அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்களும் ஒரு முப்பரிமாண கனசுதிரம், அதாவது ஒரு கியூபுக்குள்ள இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் கியூப்? எப்பவுமே கியூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான அடித்தளத்தை குறிக்கும் ஒரு சிம்பிள். டிஜிட்டல் மார்க்கெட்னாலே ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எங்க பிளாட்ஃபார்ம் ஒரு கியூப் மாதிரி ரொம்ப உறுதியானது, ஸ்டேபிள் ஆனது அப்படிங்கிற மெசேஜை மெட்டாபார்க் இது மூலமா ரொம்ப அழகா கன்வே பண்றாங்க. ஓகே, இப்போ 2வது தூண், FIU பதிவு. முதல் படியில அவங்களோட டெக்னிக்கல் தரத்தை பார்த்தோம். இப்போ சென்டர்ல இருக்கிற முத்திரைக்கு வருவோம். இங்க விஷயமே கம்ப்ளீட்டா மாறுது பாருங்க. அந்த சென்டர் முத்திரைக்கு கீழே ஒரு வளைவு மாதிரி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? FIU ரெஜிஸ்டர்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இந்திய அரசாங்கத்தோட நிதி புலனாய்வு பிரிவுகிட்ட மெட்டாபார்க் தங்களை அதிகாரப்பூர்வமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த வார்த்தைகளை நாம கொஞ்சம் உத்து கவனிக்கணும். ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. இது ஏதோ பேருக்கு சொல்ற குளோபல் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. இது நம்ம நாட்டோட, குறிப்பா இந்தியாவோட உயர்மட்ட நிதி பாதுகாப்பு அமைப்பு கொடுக்கிற நேரடி அங்கீகாரம். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், நிதி மோசடிகள் இதையெல்லாம் தடுக்கிற ஒரு பவர்ஃபுல் அரசாங்க அமைப்போட நாங்க சேர்ந்து வேலை செய்யறோம்னு அவங்க ரொம்ப கெத்தா இதுல சொல்றாங்க. இந்த முத்திரைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டிசைன்களை நோட் பண்ணீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. சென்டர்ல நம்ம இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ சின்னமான 4 சிங்கமுகம் கம்பீரமா இருக்கு. அதுக்கு கீழே இந்திய ரூபாயோட சிம்பிள் ருபி இருக்கு. சுத்தி இருக்கிற வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஹிந்திலயும் இருக்கு. இது ஏதோ சாதாரண பிரைவேட் கம்பெனி லோகோ இல்ல, ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தோட முழுமையான அங்கீகாரம் அப்படிங்கறத இது சத்தமா சொல்லுது. சரி, ஒரு யூசரா உங்களுக்கு இதனால என்ன பெனிஃபிட்? FIU ரெஜிஸ்டர்டா இருந்தா நமக்கு என்ன நிம்மதி? சிம்பிள். உங்களோட பணமும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்புல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடக்குதுன்னு அர்த்தம். அதனால இங்க மோசடிகள் நடக்கிறதுக்கான சான்ஸ் கிட்டத்தட்ட 0. அதுதான் இந்த முத்திரை கொடுக்கிற மன நிம்மதி. அடுத்தது 3வது தூண், ISO சான்றிதழ். இப்போ ரைட் சைட்ல இருக்கிற முத்திரைக்கு போவோம். இது நம்ம தேசிய எல்லையை தாண்டி குளோபல் லெவல்ல பேசுது. இதுதாங்க ISO சான்றிதழ்.
ISO 9001 2015ங்கிறது உலக அளவுல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட். அதாவது இவங்களோட இன்டர்னல் ப்ராசஸ், கஸ்டமர் சப்போர்ட், மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு முக்காலிக்கு எப்படி 3வது கால் முக்கியமோ அதே மாதிரி இவங்களோட ஆபரேஷனல் குவாலிட்டியை இந்த முத்திரை தான் தாங்கி பிடிக்குது. அந்த குளோப் சிம்பிளுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸை பாருங்க. 9001 2015. மெட்டாபார்க் சும்மா வாய்வார்த்தையா நாங்க பெஸ்ட்னு சொல்லல, உலகமே ஏத்துக்கிற செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத இந்த நம்பர்ஸ் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றாங்க. இதுல இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? அந்த இமேஜை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த ISO முத்திரைக்கு பின்னாடி டார்க் பர்பிள் பேக்ரவுண்ட்ல ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வாட்டர்மார்க் மாதிரி ரொம்ப லைட்டா எழுதப்பட்டிருக்கும். இதை கவனிச்சிங்களா? மெட்டாபார்க்கோட மொத்த பிசினஸ் மாடலுமே தரநிலைகளை மையமா வச்சுதான் இயங்குது அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற அருமையான டிசைன் இது. ஃபைனலா தி கம்ப்ளீட் கம்ப்ளைன்ஸ் பிக்சர். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 முத்திரைகளையும் தனித்தனியா பார்க்கக்கூடாது. 3 ஒன்னா சேர்ந்தா என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாப்போம். மறுபடியும் அந்த ஃபுல் இமேஜை பாருங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட். VDA, FIU, ISO. டிஜிட்டல் சொத்துக்கான பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட், நம்ம இந்திய அரசாங்கத்தோட நிதி பாதுகாப்பு, அப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த 3 சேர்ந்து தான் மெட்டாபார்க்கோட அந்த நம்பிக்கை சமன்பாட்டை அல்லது ட்ரஸ்ட் ஈக்குவேஷனை உருவாக்குது. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லங்க, பிராக்டிக்கலாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். மெட்டாபாரிக்கோட இந்த ட்ரஸ்ட் ஈக்குவேஷன் 3 விஷயங்களை பேஸ் பண்ணியிருக்கு. 1 டிஜிட்டல் அசெட் ஸ்டாண்டர்ட்ஸ் VDA, 2 இந்தியா லெவல்ல நடக்கிற நிதி மேற்பார்வை FIU இந்தியா, 3 குளோபல் லெவல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ISO 9001 2015. நம்ம மூளைக்கு எப்பவுமே தகவல்களை 3ஆ பிரிச்சுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் இருக்கும். அதனால தான் இந்த 3 பில்லர்ஸும் யூசர்ஸ் மனசுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய ரொம்ப ஈஸியா பதிவு செஞ்சிருது. கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. காம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்கும்போது இது மெட்டாபார்க்கோட உண்மையான பிளாட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸை எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்? யோசிச்சு பாருங்க. இவ்ளோ டைட்டான செக்யூரிட்டி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூசர்ஸ்க்கான டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கும்? அந்த கியூரியாசிட்டியை தூண்டி நம்மள பிளாட்ஃபார்ம்குள்ள வர வைக்கிறது தான் இந்த பிரசன்டேஷனோட உண்மையான சக்சஸ். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திப்போம். நன்றி.